அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் திருவிழா சூடுபிடித்து இரண்டாவது கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கையிலே பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மத வெறுப்பு பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார். மத வெறியை தூண்டும் வகையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமுதாயங்களை மத ரீதியில் பிளக்கக்கூடிய வகையிலும் தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருக்கிறார். இதற்கு எல்லோருமே கடும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்தியாவில் தேர்தல் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதாவது தேர்தல் நன்னடத்தை விதிகள் என்ற அடிப்படையில் சில விதிகளை வகுத்து இப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் இந்த தேர்தல் சமயத்தில் பேச வேண்டும், மற்ற இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக மத பிளவை, மதத்தின் அடிப்படையில் ஓட்டுக்களை கேட்பதோ இல்லை கடவுளின் பெயரால் ஓட்டு கேட்பதோ கூடாது, மத வெறுப்பை தூண்டும் வகையில் பேசக்கூடாது என்றும் நன்னடத்தை விதிகளில் சொல்லியிருக்கிறது. அதை மீறினால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் தேர்தல் சட்டங்கள் சொல்கிறது. அந்த அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து மதவெறி பேச்சை பேசி வருகிறார். முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடிய வழங்கலை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், அவங்கள ஊடுருவல்காரர்கள் என்று பேசியிருந்தார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, SC/ST பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் எடுத்து அவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ரீசோர்ஸஸை எடுத்து அவங்க எல்லாரையும் எடுத்து முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்தார். அதே போல் ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணித்து காங்கிரஸ் எல்லா துறவிகளை அவமதித்து விட்டது, ஹனுமன் சாலிசா சொன்னால் காங்கிரஸுக்கு கோபம் வரும் அப்படின்லாம் சொல்லி வெறும் மதத்தை வைத்து மட்டுமே அரசியலை செய்து வருகிறார் நம்முடைய பிரதமர். இதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் இதுவரை எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேர்தல் கமிஷனை குற்றம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தேர்தல் கமிஷன் இன்றைக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க, மோடிக்கு கொடுத்துட்டாராங்களா நோட்டீஸை, ஏன்னா பேசுனது மோடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பீங்க. இல்லை, பாஜகவுடைய தலைவரான திரு JP நட்டாக்கு அந்த நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. ஐயா, புகார் சொன்னது திரு மோடி மேலே, இவங்க நோட்டீஸ் யாருக்கு கொடுக்குறாங்க, திரு JP நட்டாவுக்கு கொடுக்குறாங்க. என்ன காரணம், என்ன சொல்கிறாங்க நோட்டீஸில், நீங்கள் இந்த அரசியல் கட்சியுடைய தலைவர், நீங்கள் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸை இது பண்ணியிருக்கீங்க, ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எதுக்காக பேசணும், இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொல்லி இருக்குது, ஆனால் அதில் கூட உங்களோட ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்க, இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல தைரியமற்ற வக்கற்ற தேர்தல் ஆணையம், என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லக்கூட தைரியமற்று பிரதமர் மோடி அவர்களுடைய பெயரை அந்த நோட்டீஸில் போடுறதுக்கு அச்சப்பட்டு இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் தேவையா என்ற சூழ்நிலையில் இது மாதிரி காங்கிரஸ் இந்த இதை கொடுத்துருக்காங்க, CPI பார்ட்டி இந்த இதை கொடுத்துருக்காங்க, இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் பேச்சு RSS ரந்தீப் சுர்ஜேவாலான்னு சொல்லி காங்கிரஸ் உடைய ஒரு தலைவர் பேசினார். உடனே அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து 48 மணி நேரம் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தடை விதித்தது. இப்படி பல உதாரணங்கள் இருக்குது இந்த தேர்தலில் இப்போது நடந்தது இவையெல்லாம். ஆனால் பிரதமர் மோடியை கண்டு இப்படி அச்சப்படுகிறார்களே, வெட்கமாக இல்லை இவர்களுக்கெல்லாம். ஹவுசோ எவர் ஹை யூ மே பி, த லா இஸ் அபவ் யூ என்பதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிநாதம். யார் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சட்டம் உங்களை விட பெரியது, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்றால் பிரதமர் மோடியுடைய பேச்சை, அவருடைய மத வெறுப்பு பேச்சை, அப்போ நோட்டீஸ் எதுக்கு கொடுக்குறீங்க, அது வெறுப்பு பேச்சுன்றதுனால தானே நோட்டீஸ் கொடுக்குறீங்க. நோட்டீஸே கொடுக்காம விட்டால் சப்பை கட்டலாம்ல, இது மதவெறி பேச்சு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தெரியுது உங்களுக்கு இது மதவெறி பேச்சுன்ட்டு. திரு மோடி அவர்களுக்கு நோட்டீஸ் அளிக்க பயந்து போன தேர்தல் ஆணையம் திரு JP நட்டா அவர்களுக்கு அந்த இதை கொடுத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போகிறார்கள், என்ன பதில் கொடுக்க போகிறார்கள் என்று. நன்றி, வணக்கம்.